வாரங்களுக்கு போர் நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் அளித்த 10 அம்ச கோரிக்கைகளை பரிசீலித்து வருகிறோம் எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் முரண்பாடாக இருந்த பல விஷயங்களில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதனால் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் படைகள் தாக்குதல் நடத்தி வந்திருக்கின்றன. அந்த வகையில் தற்போது இந்த போரானது 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. ட்ரம்ப் அறிவித்துள்ள போர் நிறுத்தத்தால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது கூட்டுப்படை தாக்குதல் நடத்தி வந்தன. அந்த போரானது தற்போது 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபரின் அறிவிப்பை ஏற்று ஈரான் 2 வாரங்களுக்கு ஹார்மோஸ் நீரிணையை திறந்துவிடவும் அனுமதித்திருக்கிறது. எங்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டால் நாங்களும் பதில் தாக்குதலை நிறுத்துவோம் எனவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி வந்திருந்தன. தற்போது அந்த போரானது 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. 2 வாரங்களுக்கு ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்படும் எனவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. இதனால் எரிபொருள் தட்டுப்பாடு தீர்க்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எங்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டால் நாங்களும் பதில் தாக்குதலை நிறுத்துவோம் என ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதல் 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தி வந்திருந்த சூழலில் தற்போது அந்த போரானது 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹார்மோஸ் நீரிணையை திறக்காவிடில் செவ்வாய்க்கிழமைக்குள் ஈரான் அழிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஈரான் அளித்த 10 அம்ச கோரிக்கைகளை பரிசீலித்து வருகிறோம் எனவும் ட்ரம்ப் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஆகையால் அந்த போரானது 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கடந்த காலங்களில் முரண்பாடாக இருந்த பல விஷயங்களில் தற்போது ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு நிறுத்தி வைப்பதாகவும் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். ஈரான் மீதான தாக்குதலை தற்போது 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே ட்ரம்பினுடைய அந்த ஒரு காலக்கெடு முடிவடைந்த நிலையில் அது தொடர்பான ஒரு தாக்குதல்கள் என்பது நடைபெறும் என்ற ஒரு கடும் எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆனது அவர் ஈரானுக்கு விடுத்திருந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த ஒரு தாக்குதல் உள்ளிட்டவை சீஸ்ஃபயர் அடிப்படையில் முக்கியமாக 2 தரப்பும் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் இந்த ஒரு தாக்குதல்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாக தற்பொழுது அவர் கூறியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாகிஸ்தான் தரப்பிலான அவருடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அவர்களுடைய ராணுவத்தினுடைய தளபதி அசீம் முனீர் அவர்களுடைய தரப்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 2 தரப்பும், அதாவது ஈரான் தரப்பானது அமெரிக்க ஒப்புக்கொண்டதன் அடிப்படையிலும் அதே போல ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஒப்புக்கொண்டதன் அடிப்படையிலும் இந்த ஒரு ஈரான் மீதான ஒரு தாக்குதலை குண்டு வீசுவதை 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பதாக தற்பொழுது நிறுத்தி வைப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமைதியை, அதாவது மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு ப்ரொபோசலை 10 பாயிண்டுகள் கொண்ட ஒரு ப்ரொபோசலை ஏற்கனவே முன்மொழிந்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று தற்பொழுது சீஸ்ஃபயரானது அங்கு அமல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது அவர் தெரிவித்துள்ளதையும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஒட்டுமொத்த நாகரிகமே ஒரே இரவில் அழித்து விடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கையை ஈரானுக்கு நேற்று அவர் வழங்கியிருந்த நிலையில் பேச்சுவார்த்தை அடிப்படையில் தற்போது ஒரு தற்காலிகமான ஒரு போர் நிறுத்தம் என்பது 2 வாரங்களுக்கு செய்யப்படுவதாகத்தான் தற்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்பொழுது தெரிவித்துள்ளார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.